மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சில நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிலீஸ் ஆயிருக்க இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாப். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 8th பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ், 8th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சில போஸ்டிங்ஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி வந்து 392 இருக்குது. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் மல்டிபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் கீழே வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்கலாம். சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100. இது வந்து ரெகுலர் பேசிஸ் ஜாப், அதனால் கவர்மெண்ட் சேலரி தான் வந்து கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 5th, 2025. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க மெட்ராஸ் ஹைகோர்ட். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஹைகோர்ட்டோட பிரான்ச் இருக்குது, அங்கேயும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் 392 வேகன்சிஸும் மல்டிபிள் போஸ்ட்டு கீழே வருது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்ச்மேன், இந்த மாதிரி 8th பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் இது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்துக்குமே, எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸும் குக்கிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஹவுஸ் கீப்பிங், குக்கிங் இதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே போல் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணிக்கணும். அதோடு சேர்த்து 1 year வந்து கிராஃப்ட் கோர்ஸ் ரெகுலர் ஸ்ட்ரீமில் ஹவுஸ் கீப்பிங், ஃபுட் அண்ட் பெவரேஜ், குக்கிங், பேக்கரி இதில் வந்து ஐடியில் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே போல் 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதோட சேர்த்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும். ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து 8th சேர்த்து இந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 8th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியோட ரேஞ்ச் ஆல்ரெடி பார்த்தா போல் பே லெவல் 1 தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 இருக்கணும். எந்த டேட் அப்படின்னா July 1st, 2025. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து July 1st, 2007க்கு அப்புறம் இருக்கணும். ரிசர்வ்டு கேட்டகரிஸ், அதாவது SC, ST, MBC, DC, BC முஸ்லீம், விடோ கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 yearsம் மேக்ஸிமம் வந்து 37 years வரைக்கும் இருக்கலாம். ஸோ மீதி இருக்க ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், இந்த மேலே பார்த்த இந்த கேண்டிடேட்ஸ் இல்லாமல் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 to 32, மேக்ஸிமம் 32 years வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 500 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது BC முஸ்லீம், MBC, அப்புறம் அதர் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் வந்து 500 rupees. SC, ST, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ், அப்புறம் வந்து விடோ கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், பேசிக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே வந்து குக்கிங், அப்புறம் வந்து க்ளீனிங், ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரி ஒர்க்குன்றனால அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட் இருக்கும். இன்டர்வியூ மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ இதில் கிளியர் பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேஜோட பாட்டம் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் இருக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இப்போ நம்ம மேலே பார்த்த எல்லா போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தனித்தனி நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது 2 தனித்தனியாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், அவர் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு PDFல. செகண்ட் PDFல பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர், வாட்ச்மேன் இதெல்லாம் வந்து செகண்ட் PDFல இருக்குது. 2 PDFையும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் அதிலேருந்து எடுத்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் அதை நான் காமிக்கிறேன். அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உள்ளே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீயும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 72/2025, டேட் வந்து சேம் தான். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து May 5th. ஃபீ வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கு May 6th வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் போஸ்ட்டு சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இது எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம். பே லெவல் பார்த்தீங்கன்னா பே லெவல் 1 15,700லேருந்து 58,100 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஃபைனல் சேலரி என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே இதில் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் PDF பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 73/2025. முன்னாடி பார்த்தது வந்து 72, இது 73. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர், அப்புறம் வாட்ச்மேன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ டீட்டெயில்ஸ் ஜென்ரலாக இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் சேம் தான். ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இந்த 2 டாக்குமெண்ட்டையும் வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ் தனித்தனியாக இருக்கும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அதுக்கப்புறம் பே லெவல் இது சேம் தான். அதுக்கப்புறம் வந்து கீழே இன்னொரு முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ்.
அதாவது எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அது அனெக்சரில் இருக்கும். அனெக்சர்ன்றது கீழே இருக்கும் கடைசியில். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 73 வேக்கன்சிஸ் இருக்குன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோன்னு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் இதுவும் சேம் தான், 2 நோட்டிஃபிகேஷனுக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் எய்தர் அட் த பிரின்சிபல் சீட் அட் மெட்ராஸ் ஆர் அட் த மதுரை பெஞ்ச். ஆல்ரெடி சொன்னது போல் ஹைகோர்ட் மதுரையில் வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று சென்னை, இன்னொன்று வந்து மதுரையில் வந்து அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பிரான்ச் இருக்குது. ஸோ 2லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் நான் ஆல்ரெடி சொன்னது போல் பேஜ் நம்பர் 13 இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக இருக்குது. ஸ்வீப்பர் போஸ்ட்டுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே போல் ஊடுக்கு கீழே தனித்தனியாக இருக்கும். கார்டனருக்கு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர், வாட்ச்மேன் இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டும் கேட்டகரி வைஸாக இருக்கும். அதே போல் ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன்லையும் கீழே போனீங்கன்னா அதே சேம் டீட்டெயில்ஸ் இருக்கும் அனெக்சரில். ஸோ இங்கே இருக்குது. சோப்தார் போஸ்ட்டுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 10 வேகன்சி. அந்த 10 வேகன்சியும் எந்தெந்த கேட்டகரி கீழே வருதுன்னு பார்த்துங்க. ஜிடினா ஜென்ரல், அப்புறம் பிசி முஸ்லீம், எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரி வைஸாகவே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, கடைசி லிங்க்கு. அதுக்கு முன்னாடி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான இந்த ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் அதை பார்த்துங்க. ஸோ இதில் வந்து இந்த போஸ்டிங், ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், யாருக்கெல்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க அந்த டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த போஸ்டிங்ஸை பற்றின ஜென்ரலான டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 13, 14, 12லேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த mhc.tn.gov.in இதான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஷியல் வெப்சைட். அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டு புதுசாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு அக்கௌண்ட் கிடைக்கும். லாகின் வச்சு நீங்கள் உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டீட்டெயில்டாக கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் 1, அதாவது ஆஃப்டர் லாகின் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அந்த ஃபில் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் பேஜ் நம்பர் 12லேருந்து அப்படியே பார்த்துங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்ற மாதிரி தனித்தனியாக கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸ்டெப் 2 வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். 4 பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன். நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் ஓகேன்ற மாதிரி டிக்ளேர் பண்ணணும். ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வந்து கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ். நீங்கள் 4 ஸ்டெப்பில் 3 ஸ்டெப்பில் வந்து ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி காமிக்கும். அது எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நல்லா பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்லோடிங் ஆர் சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 16 இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டான இடத்துல வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். பேஜ் நம்பர் 17 வந்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சும் பே பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜோட பாட்டமில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். mh.tn.gov.in இதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், இப்போ நம்ம பார்த்த எல்லா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். 72, 73, 71ன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து கொஞ்சம் டிகிரி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு அதுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கான லிங்க். ஸோ அப்ளை பண்ணுற இடம் சேம் தான், பட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் செக்ரட்டரி இது வந்து 71 நோட்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கு. செகண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா 72 சோப்தார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து செகண்ட் லிங்க்கு. தேர்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர், கார்டனர், வாட்ச்மேன் அது வந்து 3வது லிங்க். தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதிலே வந்து 2 லிங்க் இருக்குது. ஒன்று வந்து லாகின் அண்ட் அப்ளை. ஆல்ரெடி லாகின் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு டைம் வர கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செகண்ட் லிங்க்கை கிளிக் பண்ணணும். ஸோ செகண்ட் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர். நம்ம ஆல்ரெடி அந்த பிடிஎஃப்பில் பார்த்தது போல் உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயிலில் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை வச்சு இங்கே லாகின் லிங்க் இருக்குது. இந்த ஃபஸ்ட் லிங்க் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து லாகின் பண்ணணும். உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் அது கேப்சா இதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வரும். அதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபில் பண்ணிட்டு போகணும். ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ அதுவும் பே பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆயிடும். May 5 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். May 6 வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட், முக்கியமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.